எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எதுக்காக சூதாட்டத்தை தடுக்கல. எல்லாம் அறிந்தவரான கிருஷ்ணர் சூதாட்டத்தை தடுத்து பாண்டவர்களை காப்பாத்திருக்கலாமே, ஏன் பார்க்கலாமா? துவாபர யுகத்தில் தன்னோட அவதார நோக்கத்தை முடிச்சிட்டாரு கிருஷ்ணர். அப்போ அவர் கூடவே இருந்த உத்தவரை பார்த்து, உத்தவா, என்கிட்ட நீ இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டு வாங்கிட்டாங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, அதை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அவதாரத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த உத்தவர் யாருன்னா, மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்தார் இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணருக்கு தேரோட்டியா ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இந்த உத்தவர். சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரோட செயல்களை பார்த்துட்டு வந்த உத்தவருக்கு துவாபர யுகத்தில் கிருஷ்ணரோட லீலைகள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருந்ததோட காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்பினாரு. அதனால கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, எனக்கு எதுவுமே வேணாம், ஆனா உங்ககிட்ட கேட்க சில கேள்விகள் இருக்கு, அது எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்கிறாரு. நல்ல நண்பன் யாரு கிருஷ்ணா, சரியான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு நண்பனுக்கு துன்பம் வந்தா அவன் கேட்காமலே வந்து உதவி செய்கிறானே, அவன் தான் உற்ற நண்பன்னு சொன்னாரு. இத கேட்டுட்டு உத்தவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியா கண்ணா, நீ அப்படி பார்த்தா பாண்டவர்களின் உற்ற நண்பன் தானே, அவங்க எல்லாரும் உன் மேல அளவில்லாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க தானே, அப்படி இருக்கும்போது இந்த மகாபாரத யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த சூதாட்டத்தை நீங்க தடுத்திருக்கலாமே. தர்மனிடம் சென்று, தர்மா, வேண்டாம் இந்த சூதாட்டம் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தா அவர் கேட்டிருப்பார் தானே, நீங்க ஏன் அதை செய்யல? அது கூட பரவாயில்ல, அவர் விளையாட துவங்கின பிறகாச்சும் நீங்க உங்க சக்தியால தர்மர் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சு அப்போதே தர்மத்தை நிலைநாட்டி இருக்கலாமே. நீங்க அப்படி செய்யாததால தர்மன் செல்வத்தை இழந்தான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். அப்போவாச்சும் நீங்க சென்று அவரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா அவன் தொடர்ந்து சூதாடி தம்பிகளையும் பணையம் வச்சு தோற்றான். அப்போதும் துரியோதன அவனை விடாததால ஐவருக்கும் பொதுவான திரௌபதிய தர்மன் பணையம் வச்சான். அப்பவாச்சும் நீங்க உங்க சக்தியால பகடைக்காய்களை தர்மனுக்கு சாதகமா விழ செஞ்சிருக்கலாமே. ஆனா நீங்க அதையும் செய்யல. மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் நீ சென்று, துகில் தந்தேன், திரௌபதி மானம் காத்தேன் என்று மார்த்தட்டி கொண்டாய். துரியோதனனின் தம்பி திரௌபதியின் சிகையை பிடித்து தரதரவென இழுத்து வந்து ஆண்கள் பலர் நிறைந்திருந்த அந்த சபையில் அவள் ஆடை மேல் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம்தான் என்ன இருக்கிறது? அப்படி இருக்கையில் நீ எதை காத்ததாக பெருமைப்படுகிறாய்? எல்லோரும் கடவுளை நம்புவதற்கு முக்கிய காரணம் ஆபத்தில் அவர் நம்மை காப்பார் என்பதுதான். பாண்டவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவன் ஆவாய்? இதில் தர்மம் எங்கே உள்ளது கண்ணா அப்படின்னு வருத்தத்தோட கேட்டாராம் உத்தவர். உத்தவரின் இந்த கேள்வி நம்மில் பலர் மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதற்கான பதிலை அன்றே கண்ணனிடம் கேட்டறிந்தார் உத்தவர். உத்தவரின் கேள்விகள் அனைத்தையும் பொறுமையாய் கேட்டு முடித்த கண்ணன் ஒரு மௌன சிரிப்புடன் உத்தவருக்கு பதில் சொல்ல துவங்கினார். உத்தவரே, உங்களுக்கு தெரியாதது அல்ல, விவேகம் உள்ளவன் தானே எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்பது உலக நியதி. இந்த போட்டியில் துரியோதனன் விவேகத்தோடு செயல்பட்டான், அதனால் அவன் வென்றான். தன்னுடைய ஆஸ்திகளை பணயம் வைத்த துரியோதனன் பகடைக்காய்களை தன் மாமன் சகுனியின் மூலம் உருட்டினான். ஆனால் தருமனோ அப்படி செய்யவில்லை. ஒருவேளை தருமனும் தன் ஆஸ்திகளை பணயமாக வைத்து என் மைத்துனன் கண்ணன் பகடைக்காய்களை உருட்டுவான் என்று விவேகத்தோடு கூறியிருந்தால் வெற்றி யார் பக்கம் இருந்திருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். என்னை அவன் ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளாதது கூட பரவாயில்லை, அதையும் தாண்டி தர்மன் ஒரு மிகப்பெரிய தவறை அவன் செய்தான். விதிவசத்தால் சூதாட்டத்தில் சிக்கிய அவன் இந்த விஷயம் எனக்கு தெரியவே கூடாது என்று நினைத்தான். ஆகையால் கடவுளே, கண்ணன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். தர்மன் தன்னுடைய வேண்டுதலால் என்னை கட்டி போட்டு விட்டான். 5 பேரில் யாராவது ஒருவர் என்னை அழைக்க மாட்டார்களா என்று நான் சூதாட்ட மண்டபத்திற்கு வெளியவே காத்திருந்தேன். ஆனால் யாருமே என்னை கூப்பிடவில்லை. அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய 4 பேருமே துரியோதனனை திட்டுவதில் தீவிரமாக இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட மறந்தே போய்விட்டனர். ஏன், பாஞ்சாலியும் இவர்களைப் போலவே தான் என்னை மறந்தாள். துச்சாதனன் அவளை இழுத்து வந்த போது தன் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் அவள் போராடி கொண்டிருந்தாளே தவிர அவளும் என்னை கூப்பிடவே இல்லை. இறுதியாக துச்சாதனன் அவளின் ஆடையை தொட்ட பிறகுதான் அவள் ஹரிஹரி அபயம், கிருஷ்ணா அபயம் என்று குரல் கொடுத்தார். அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அழைத்ததும் சென்றேன், அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் கண்ணன். இந்த பதிலை கேட்டு அசந்து போன உத்தவர், கண்ணா, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது, அதையும் கேட்கலாமா என்றார்.
கண்ணனும் தாராளமாக கேள் என்றார். யாருமே என்னை அழைக்கவில்லை, அதனால் நான் செல்லவில்லை என்று சொன்னாயே கண்ணா. அப்படியானால் உன்னை அழைத்தால்தான் நீ செல்வாயா? தர்மத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாம் அல்லவா என்றார் உத்தவர். இதை கேட்டு புன்னகைத்த கிருஷ்ணர், உத்தவா, நான் எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்வில் குறுக்கிடுவதே இல்லை. அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அவரவர் வாழ்க்கை நிலை அமைகிறது. நான் மனிதர்கள் செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டு நிற்கும் ஒரு சாட்சி பொருளாகத்தான் இருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். இதை கேட்ட உத்தவர், நன்றாயிருக்கிறது கண்ணா உன் நியாயம். மனிதர்களாகிய நாங்கள் தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அதை நீ பார்த்து கொண்டே இருப்பாயா? இது எப்படி சரியாகும் என்று கேட்டார் உத்தவர். உடனே கிருஷ்ணர் சிரித்தபடியே மீண்டும் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். உத்தவா, நான் கூறியதன் உட்பொருளை நீ உணரவே இல்லை என்று நினைக்கிறேன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதர்கள் அறிந்தாலே அவர்கள் ஏன் தவறு செய்ய போகிறார்கள்? ஆனால் அவர்கள் அதை உணராததால் தான் தவறுகளே நடக்கிறது. நான் எங்கும் இருப்பவன் என்பதை தர்மன் அன்று உணர்ந்திருந்தால் நான் அந்த மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அல்லவா என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் இந்த விளக்கத்தை கேட்டு மெய்மறந்து போனார் உத்தவர். பகவானை பிரார்த்திப்பது, பூஜை செய்வது எல்லாமே அவனை உதவிக்கு அழைக்கும் வழிதான். அவன் அன்றே அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையும் வரும் என்று உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்தார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, தெய்வம் நம்மை காக்கவும் கை தூக்கிவிடவும் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அவரை பக்தியுடன் மனமுருகி அழைத்தால் நிச்சயம் வந்து காப்பார். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.